நாளைக்கு ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச் சின்னசுவாமி ஸ்டேடியத்துல. சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நடக்கிற லாஸ்ட் ஹோம் மேட்ச் ஃபார் ஆர்சிபி. அவங்களோட ரிமைனிங் ஹோம் மேட்சஸ் வந்து ராய்ப்பூருக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆர்சிபி சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ஆடணும்னா இந்த வருஷத்தோட ஃபைனல்ஸ்க்கு அவங்க குவாலிஃபை ஆகணும். ரெண்டு டீமுமே அவங்களோட ப்ரீவியஸ் மேட்சை தோத்து இந்த கேமுக்குள்ள வராங்க. ரெண்டுமே ஸ்ட்ராங் சைட். ஸோ நாளைக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங், பவுலிங் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு சில சின்ன கன்சர்ன்ஸும் இருக்கு. விராட் கோலி, ஃபில் சால்ட், படிக்கல், பட்டிதார், டிம் டேவிட் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ரன்ஸும் ஸ்கோர் பண்றாங்க. அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா அவ்வளவு பெருசா ஃபார்ம்ல இல்ல. பட் மேபி அவரு கம்பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நானும் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆர்சிபி ஃபேன்ஸே வந்துட்டு ஜேக்கப் பெத்தல உள்ள கொண்டு வரணும், வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொண்டு வரணும், ஜிதேஷ் சர்மாவை டிராப் பண்ணணும், ரொமேரியோ ஷெப்பர்டை டிராப் பண்ணணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். பட் அந்த நீட் இங்க இருக்கா அப்படின்னா அது அவ்வளவு தேவை கிடையாது. இன்னுமே ஆர்சிபியோட பவுலிங் வந்து நல்லா தான் இருக்கு, பேட்டிங்கும் நல்லா தான் இருக்கிறதுனால பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஆர்சிபியோட போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரஷீக் சலாம், குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா நல்லா போடுறாங்க. லாஸ்ட் கேம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் டிசி கிட்ட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுயாஷ் சர்மா அவரோட 2 ஓவர்ல அவருக்கு லைன் அண்ட் லென்த் செட் ஆகல. ரொம்ப ஷார்ட்டா பால் போட்டு பவுண்டரிஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ரொமரியோ ஷெப்பர்ட் ஒரு 2 ஓவர் தள்ளி இருந்தாங்கன்னா டெத் ஓவர்ல ரொமரியோ ஷெப்பர்ட் போடுறதுக்கான சான்ஸும் இல்லாம இருந்திருக்கும். மேபி அந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். எனிஹவ் நம்ம டிசியோட பெஸ்ட் பவுலிங் குவாலிட்டி இருக்க டீம் கிட்ட தான் தோத்தோம். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் ஒன். அப்கமிங் மேட்சஸ்ல இந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணாம நம்ம தப்பிக்கணும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொமரியோ ஷெப்பர்டை இம்பாக்ட் பிளேயர்ல வைக்கணும், ஜேக்கப் டஃபியும் இம்பாக்ட் பிளேயர் வைக்கணும். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எய்தர் ரொமரியோ ஷெப்பர்ட் ஆர் ஜேக்கப் டஃபி நம்ம ஆடிதான் ஆகணும். அதர்வைஸ் இந்த டீம்ல பெரிய சேஞ்ச் பண்றதுக்கான நீட் இல்ல. ஸோ உங்களோட வியூஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.